திருப்பூர் மாவட்டம் சிக்கரோத்து தென்னந்தோப்பில் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான மணிகண்டனை அதே தென்னந்தோப்பில் வைத்து திருப்பூர் போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் காவல் நிலைய எஸ்எஸ்ஐ சண்முகவேல் நேற்று முன்தினம் இரவு வெட்டி கொல்லப்பட்டார். சின்னூத்து என்ற ஒரு இடத்துல அதிமுக மடப்புக்குளம் எம்எல்ஏ அவருக்கு சொந்தமான அந்த தோட்டத்தில் வைத்து மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான அந்த தோட்டத்தில் வைத்து இந்த கொலை நடந்தது. இந்த கொலையில தந்தை 2 மகன்கள் 3 பேரும் ஈடுபட்டிருப்பது தெரிந்தது. இதில் மூர்த்தி மற்றும் அவருடைய மகன் தங்கபாண்டி என்ற இந்த 2 பேர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார்கள். இதுல முக்கிய குற்றவாளியாக கூறப்படக்கூடிய மணிகண்டன், அதாவது இந்த 2 பேரிடம் தந்தை மகனிடம் விசாரித்ததுல எஸ்எஸ்ஐயை வெட்டியது இந்த மணிகண்டன் தான் என்பது தெரிய வந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த ரோந்து காவலரும் அவரிடமும் விசாரிக்கப்பட்டதுல மணிகண்டன் தான் வெட்டியது என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த முக்கியமான குற்றவாளியாக மணிகண்டனை அந்த வழக்கில் சேர்த்து அவரை தேடி வந்த நிலையில அதிகாலையில் வைத்து திருப்பூர் அருகே கைது செய்ததாக போலீசார் தரப்புல கூறுகின்றனர். இதை அடுத்து இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை கைப்பற்றுவது குறித்து அவரிடம் விசாரித்ததாகவும் அந்த ஆயுதத்தை அதே தென்னந்தோப்பில் மறைத்து வைத்திருப்பதாக அவர் கூறியதாகவும் அதனை தொடர்ந்தே அவரை அதே தென்னந்தோப்பிற்கு, அதாவது அந்த எஸ்எஸ்ஐ கொலை நடந்த அதே தென்னந்தோப்பிற்கு அவரை அழைத்து சென்றதாகவும் போலீசார் தரப்புல கூறுகின்றனர். அப்பொழுது அங்கு அழைத்து சென்ற பொழுது அவர் மறைத்து வைத்திருந்த அந்த அருவாளை எடுத்து மீண்டும் குடிமங்கலம் உதவி ஆய்வாளரான சரவணகுமார் என்பவரை கையில் வெட்டி விட்டு அவர் தப்ப முயன்றார் என்று போலீசார் கூறுகின்றனர். மீண்டும் தப்ப முயன்றதுனால ஏடிஎஸ்பி பாலமுருகன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மணிகண்டனை நோக்கி முதலில் எச்சரித்ததாகவும் அவர் அருவாளை கீழே போட மறுத்ததால் அவரை அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக சம்பவ இடத்திலேயே மணிகண்டன் உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இதனையடுத்து அவருடைய உடல் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதுனால மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில பிணக்கூறாய்வு செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடத்தப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.